41வது ஸ்லோகம். ஸ்ருத்வாமே வஜனம் ராஜா தயார்த்ரஹ்ருதயஸ்ததா மாமுவாஜ கிருஹம் யாஹி கிரஹீத்வைனம் குமாரகம். நான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப கருணை உள்ளம் படைச்ச அந்த ராஜா என்கிட்ட சொன்னார், இந்த குழந்தையையும் கூட்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய்க்குங்கோ, மிக்க வேண்டாம் அப்படின்னு. 42வது ஸ்லோகம். போஜனார்த்தம் குமாராணாம் ஆமிஷம் விஹிதம் தவ. போஜன அர்த்தம் குமாராணாம் ஆமிஷம் விஹிதம் தவ பிராபயிஷ்யாம்யஹம் நித்யம் யாவன் முனி சமாகமா. உங்க கணவராயிருக்கிற விஸ்வாமித்ர மகர்ஷி திரும்பி வர வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கான மாம்ச உணவை டெய்லி நான் கொண்டு வந்து தந்துக்கிறேன் அப்படின்னு அந்த ராஜா எங்கிட்ட சொன்னார் அப்படின்னு. இதுக்கு முன்னால அந்த சத்தியவிரதன் இந்த முனிபத்னியையும் குழந்தைகளையும் காப்பாத்தின விஷயங்களை அந்த விஸ்வாமித்ர முனிட்ட மனைவி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறதையாக்கம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 43வது ஸ்லோகம். அஹனி அஹனி அஹன்யஹனி பூபாலோ விருட்சேஸ்மின் மிருகசூகரான் விந்யஸ்ய யாதி ஹத்வாசௌ பிரத்யஹம் தயயான்விதா. கருணை உள்ளங்கொண்ட அந்த மகாராஜா டெய்லியும் உணவு கொண்டு வருவார். மானோடு மாம்சமா இருக்கும், பன்னியோடு மாம்சமா இருக்கும், இப்படியெல்லாம் மாம்சங்களை கொண்டு வந்து ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போவார். நாங்க பாட்டுக்கு போய் எடுத்துட்டு சாப்பிடுவோம். 44வது ஸ்லோகம். தேனைவ பாலகா காந்தா பாலிதா விருஜினார்ணவாத் வசிஷ்டேனாத சப்தோசௌ பூபதிர்மம காரணாத். பிரியமான விஸ்வாமித்ர மகர்ஷே கணவா, அந்த ராஜாவாக்கும் இந்த குழந்தைகளை இந்த பிரகிருதியில இருக்கிற கஷ்டங்களிலிருந்து காப்பாத்தினது. உணவு சாப்பிட கிடைக்காமையாக்குமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப இந்த குழந்தைகளையும் என்னையும் எல்லாம் அந்த ராஜகுமாரனாக்கும் சாப்பாடு கொடுத்து காப்பாத்தினது. அதுக்கப்புறமா அந்த ராஜகுமாரனுக்கு வசிஷ்ட முனி சாபம் கொடுத்தார். அதுவும் என்னாலியாக்கும் நடந்தது. 45வது ஸ்லோகம். கஸ்மின்சித் திவசே கஸ்மின்சித் திவசே மாம்சம் ந பிராப்தம் தேன கானனே ஹதா தோக்த்ரி வசிஷ்டஸ்ய தேன அசௌ தேனாசௌ குபிதோ முனி. ஒரு நாளைக்கு வனத்துல எங்கேயும் மாம்சம் கிடைக்கல. அதனால வசிஷ்டனோடு நந்தினி அப்படிங்கிற அந்த பசுமாட இந்த ராஜகுமாரன் கொன்னார். அந்த சத்தியவிரதன் அப்படிங்கிற ராஜகுமாரன் அந்த வசிஷ்டனோடு பசுமாட கொன்னு அந்த மாம்சத்தை இந்த மரத்துல கொண்டு வந்து கட்டி போட்டார், எங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆயிட்டு. அதனால வசிஷ்ட மாமுனிக்கு கோபம் வந்து அந்த ராஜகுமாரனை சபிச்சார். அந்த சாபத்துக்கு காரணம் நான் ஆயிட்டேனே. 46வது ஸ்லோகம். த்ரிஷங்குரிதி பூபஸ்ய கிருதம் நாம மகாத்மனா குபிதேன பதாதேதோ சாண்டாலஸ்ச கிருதோ நிருபா. த்ரிஷங்குஹு இதி பூபஸ்ய கிருதம் நாம மகாத்மனா குபிதேன வதாத் ஹேதோஹோ சாண்டாலஹா ச கிருதஹா நிருபா. மகாத்மாவான அந்த வசிஷ்ட முனி கோபிச்சு அந்த ராஜகுமாரனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணின, குழந்தைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணின சத்தியவிரதன் அப்படிங்கிற ராஜாவுக்கு த்ரிஷங்கு அப்படின்னு ஒரு பேரு கிடைச்சது. பசுமாட கொன்னதால அந்த ராஜகுமாரனை சண்டாளனாக்கி மாற்றினார் வசிஷ்ட முனி. அப்படி ஒரு சாபத்தை கொடுத்தார். அந்த ராஜகுமாரனுக்கு அப்படி ஒரு சாபம் கிடைக்கிறதுக்கு
ഞാനും കുഴന്തകളും കാരണമായിട്ടും. 47ാவது ശ്ലോകം. തേനാഹം ദുഃഖിതാ ജാതാ തസ്യ ദുഃഖേന കൗശിക സ്വഭജത്വമസൗ പ്രാപ്തോ മൽകൃതേ നൃപനന്തന. கௌஷிகா அப்படின்னு கூப்பிட்டு மனைவி சொல்லறா, கௌஷிக வம்சத்துல ஜனிச்சவரே, விஸ்வாமித்ர மகர்ஷே, அதனாலேயாக்கும் இங்க கௌஷிகா அப்படின்னு கூப்பிட்டது. அந்த ராஜா நானும் குழந்தைகளும் காரணமாயிட்டு சண்டாளனாயிட்டு துக்கிக்கிறத பார்த்துட்டு எனக்கும் சங்கடம் வந்தது. 48வது ஸ்லோகம். ஏன கேனாப்யுபாயேன ஏன கேன அபி உபாயேன பவதா நிருபதே கில தஸ்மாத் ரட்சா பிரகர்த்தவ்யா தஸ்மாத் ரட்சா பிரகர்த்தவ்யா தபசா பிரபலேனஹ. ஏதாவது உபாயத்தால உங்களோட தபசக்தியால நீங்கள் அந்த ராஜாவை அந்த ஆபத்திலேருந்து காப்பாத்தணுமே அப்படின்னு மனைவி கணவரான விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட ரிக்வெஸ்ட் பண்றா. சண்டாளனாயி திருந்த அவரை காப்பாத்தணுமே, திரிசங்கு அப்படிங்கிற அவரை காப்பாத்தணுமே, நல்லவராயிருக்கிற அந்த சத்தியவிரதன் அப்படிங்கிற ராஜாவை காப்பாத்தணுமே அப்படின்னு விஸ்வாமித்ர மகர்ஷியோட மனைவி தன்னோட கணவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச. 49வது ஸ்லோகம். இதி பார்யாவஜ ஸ்ருத்வா கௌஷிகோ முனி சத்தமா தாமாஹ காமினீம் தீனாம் சாந்த்வபூர்வமரிந்தமா. அரிந்தமா அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனை கூப்பிட்டு சொல்றார். இப்படி மனைவியோட வாக்குகளை கேட்ட கௌஷிக மகர்ஷி, அதானது விஸ்வாமித்ர மகர்ஷி. கௌஷிக மகர்ஷி அப்படின்னாக்கும் விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு இன்னொரு பேரு, கௌஷிக வம்சத்துல ஜனிச்சவர் அப்படிங்கிறதுனால. அந்த கௌஷிக மகர்ஷி ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு நிற்கிற மனைவிய சமாதானப்படுத்திண்டு இப்படி சொன்னார். எப்படி அவர் பேசினார் அப்படிங்கிறது அவரோட வார்த்தைகளாலேயே இங்க வர்ணிக்கப்படுறது. அதனால விஸ்வாமித்ர உவாச்ச, விஸ்வாமித்ர மகர்ஷி மனைவி கிட்ட சொன்னார் அப்படின்னு வியாச பகவான் சொல்றார். 50வது ஸ்லோகம். மோஜயிஷ்யாமி தம் சாபான் நிருபம் கமலலோச்சனே உபகார கிருதோ ஏன காந்தாராத்ரட்சிதா சிவை. ஏ அழகி சுந்தரி, நான் அந்த ராஜாவை சாபத்திலேந்து விடுதல் பண்றேன். சத்யவிரதன் அப்படிங்கிற திரிசங்கு அப்படிங்கிற அந்த ராஜாவை வசிஷ்ட மாமுனி கொடுத்த சாபத்திலேந்து விடுதல் பண்றேன். வனத்துல உன்னை பாதுகாத்த அவரை நான் இப்போ ஹெல்ப் பண்றேன். உனக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற எண்ணத்தினாலே ஆக்குமே அவர் அந்த பசுமாட கொன்னார். அப்படி ஒரு ஹெல்ப் செய்யற மென்டாலிட்டியோடு ஓடி இருக்கிற அவரை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு மனைவிக்கு வாக்குறுதி கொடுத்தார். 51வது ஸ்லோகம். வித்யா தபோபலேனாஹம் கரிஷ்யே துக்க சம்சயம் இத்யாஸ்வாஸ்ய பிரியாம் தத்ர கௌஷிக பரமார்த்தவித். வித்யினாலேயும் தபோபலத்தாலேயும் நான் இதுவரைக்கும் நான் என்னெல்லாம் படிச்சேனோ அந்த வித்யாலையும் நான் செஞ்ச தபசோடு பலத்தாலையும் நான் அந்த ராஜகுமாரனோட துக்கத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். இப்படி பரம அர்த்த ஞானியாயிருக்கிற பரமார்த்த ஞானியாயிருக்கிற பரபிரம்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிற அந்த பிராமணன் மனைவிய ஆஸ்வாசப்படுத்தினார். എന്നിട്ട്
52வது ஸ்லோகம். சிந்தயாமாச நிருபதே கதம் ஸ்யாத் துக்கநாசனம். சிந்தயாமாச நிருபதேஹே கதம் ஸ்யாத் துக்கநாசனம். സംവിമൃശ്യ മുനിസ്തത്ര ஜகாமயத்ர பார்த்திவா. എന്നിട്ട് இப்படி யோசனை பண்ணினார். அந்த ராஜாவோட துக்கத்தை இப்படி இல்லாம பண்ணுவேன், இப்படி யோசனை பண்ணிட்டு விஸ்வாமித்ர மகர்ஷி அப்படிங்கிற கௌசிக மகர்ஷி ராஜா எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு யாத்திரையானார். 53வது ஸ்லோகம். த்ரிஷங்கு பக்வனே தீனே സംസ്ഥിത ശോഭജാകൃതി ആഗച്ഛന്തം മുനിം ദൃഷ്ട്വാ വിസ്മിതോസൗ നരാധിപ. சண்டாளனாயிட்டு சண்டாளனோடு அந்த குடிலில ரொம்ப ரொம்ப சங்கடத்தோடு கூடி வாழ்ந்துட்டு இருக்கிற திருஷங்கு அப்படிங்கிற அந்த சத்தியவிரதன் அப்படிங்கிற ராஜகுமாரன் விஸ்வாமித்ர முனி வரத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். 54வது ஸ்லோகம். தண்டவது நிபபாதஹ உர்வ்யாம் தண்டவன்னிபபாதோர்வ்யாம் பாதயோஹோ தரசா முனேஹே. தண்டவத்நிபபாதோர்வ்யாம் பாதயோஸ்தரசா முனேஹே கிரஹித்வா தம் கரே பூபம் பதிதம் கௌஷிகஸ்ததா. ஒரு குச்சி மாதிரி தடார்னு பூமியில விழுந்து முனியோட பாதங்களில நமஸ்காரம் பண்ணினார். ஸ்டாச்சு மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கிற குச்சி தொப்பக்கட்டின்னு கீழே எப்படி விழுமோ அந்த மாதிரி ஒரு தண்டு மாதிரி கீழே விழுந்து முனியோட பாதங்களில நமஸ்காரம் பண்ணினார். இப்படி நமஸ்காரம் பண்ணி கீழே படுத்துட்டு இருக்கிற ராஜாவை கௌஷிகன் அப்படிங்கிற விஸ்வாமித்ர மகர்ஷி கையை பிடிச்சு தூக்கி நிப்பாட்டினார். 55வது ஸ்லோகம். உத்தாப்யஹ உவாச உத்தாப்யோவாச வசனம் சாந்த்வபூர்வம் திஜோத்தம மல்கிருதே த்வம் மஹீபாலா சப்தோசி முனிநாயதா. எழுந்திருந்து நிப்பாட்ட வச்சார். அந்த பிராமணன் அவரை ஆஸ்வாசப்படுத்திட்டு இப்படி சொன்னார், எனக்காக நீங்கள் வசிஷ்ட முனியோடு சாபத்தை சீகரிச்சேளே, அதனால உங்களை நான் காப்பாத்துறேன். 56வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். விஸ்வாமித்ர மகர்ஷி ராஜகுமாரன் கிட்ட சொல்றது, அதுக்கப்புறம் அந்த ராஜகுமாரன் இப்போ விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட பதில் பேசுறதுமாக்கும். 56வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். வாஞ்சிதம் தே கரிஷ்யாமி ப்ரூஹி கிம் கரவாண்யஹம் கரவாணி அகம். உங்களோட ஆக்ரகம் நான் சாதிப்பிச்சு தரேன், நான் என்னவாக்கும் உங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படிங்கிறத சொல்லுங்கோம் ராஜகுமாரா அப்படின்னு விஸ்வாமித்ர மகர்ஷியா இருக்கிற அந்த கௌசிக முனி ராஜகுமாரன் கிட்ட சொன்னார். அதுக்கு அந்த ராஜகுமாரன் வசிஷ்ட மகர்ஷி சபிச்ச சத்தியவிரதன் அப்படிங்கிற திருஷங்கு அப்படிங்கிற ராஜகுமாரன் பதில் சொன்னார். அதாக்கும் இங்க ராஜோவாஜா. மயா சம்பிரார்த்தித பூர்வம் வசிஷ்டோ மகஹேதவே. முன்னால நான் வசிஷ்டர் கிட்ட ஒரு யாகம் நடத்தி தரணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினேன். 57வது ஸ்லோகம். முன்னால நான் அந்த வசிஷ்டர் கிட்ட ஒரு யாகம் நடத்தி தரணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணினேன். அந்த கதையை சொல்றேன் கேளுங்களேன். மாம் யாஜய முனி ஸ்ரேஷ்டா கரோமி மகமுத்தமோ யதேஷ்டம் குரு விப்ரேந்திரா யதா ஸ்வர்கம் வ்ரஜாம்யஹம். வசிஷ்ட மாமுனே அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டேன். முனிஸ்ரேஷ்டா அப்படின்னு கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு ஒரு யாகத்தை நடத்தி தாருங்கோ. நீங்கள் யாக
ഗുരുവായിരുന്നുണ്ട് എന്നെ യാഗ യജമാനായിട്ട് നിയമിച്ച് ഒരു യാഗത്തെ செஞ்சு தாருங்கோ. பிராமண சிரேஷ்டா, அந்த யாகத்தால எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், இந்த பூமியில வாழற இந்த சரீரத்தோடு கூடிட்டு எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யாகத்தை பண்ணுங்கோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு அந்த ராஜகுமாரன் இப்போ விஸ்வாமித்திரர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். 58வது ஸ்லோகம். அனேனைவ சரீரேண சக்ரலோகம் சுகாலயம் கோபம் கிருத்வா வசிஷ்டோசௌ மாமாஹேதி சுதுர்மதே. இந்த சரீரத்தோடு கூடிட்டு சுகஸ்தானமாக இருக்கிற இந்திரலோகத்துல போய் எனக்கு வாழணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். அதை கேட்டு வசிஷ்ட மாமுனி ரொம்ப ரொம்ப கோபிச்சுண்டு என்ன துஷ்ட புத்தி அப்படின்னு திட்டினார். 59வது ஸ்லோகம். மானுஷேன ஹி தேஹேன சொர்க்கவாச குதஸ்தவா புனர்மயோக்தோ பகவான் சொர்க்கலுப்தேன ஜானகா. மனுஷ சரீரத்தோடு கூடிட்டு உனக்கு எப்படி சொர்க்கத்துக்கு போய் அங்க வசிக்கிறதுக்கு சாதிக்கும்? சொர்க்கம் விரும்புற நான் மறுபடியும் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கட்டாயம் இந்த சரீரத்தோடு கூடிட்டே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு. 60வது ஸ்லோகம். அந்யம் புரோஹிதம் கிருத்வா யஜ்யேஹம் யஜ்ஞமுத்தமம் ததா தேனைவ சப்தோஹம் சண்டாலோ பவ பாமரா. உங்களால அப்படி ஒரு யஜ்ஞம் பண்ணித்தர முடியலை அப்படின்னா வேற ஒரு புரோகிதனை கூப்பிட்டு உத்தமமான யாகத்தை நான் செய்யட்டுமா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டோன்னா அவருக்கு கோபம் வந்துட்டு என்ன சபிச்சார். டேய் முட்டாள், நீ சண்டாளனா போகட்டும் அப்படின்னு என்ன சபிச்சார். 61வது ஸ்லோகம். இதி ஏதது இத்யேதத் கதிதம் சர்வம் காரணம் சாப சம்பவம் மம துக்க விநாசாய சமர்த்தோசி முனீஸ்வரா. இப்படி சாபம் கிடைக்கிறதுக்கான காரணத்தை ஃபுல்லா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். முனிஸ்ரேஷ்டா, விஸ்வாமித்ர மகர்ஷே, கௌஷிக முனே, உங்களுக்கு என்னோடு துக்கத்தை இல்லாம பண்றதுக்கு சாதிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். 62வது ஸ்லோகம். இதி உக்த்வா விரராமா அசௌ ராஜா துக்க ருஜ அர்திதஹ கௌஷிகஹ அபி நிராகர்த்தும் சாபம் தஸ்ய வ்யஜிந்தயத். இத்யுக்த்வா விரராமாசௌ ராஜா துக்க ருஜார்திதா கௌஷிகோபி நிராகர்த்தும் சாபம் தஸ்ய வ்யஜிந்தயத். துக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு ரொம்ப ரொம்ப துரிதம் அனுபவிச்ச அந்த ராஜா இப்படி சொல்லி நிறுத்தினார். அவரை அந்த சாபத்திலேருந்து எப்படி விடுதல் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிண்டார் கௌஷிக முனி அப்படிங்கிற விஸ்வாமித்ர முனி அப்படின்னு சொல்லிண்டு 7th ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம் முடிவடைகிறது.